ம், ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போதாங்க முறையாக உங்கள் குரலையே நான் கேட்குறேன். முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம், அதானே யோசிக்கிறீங்க? சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் ஒருவேளை நான் உங்ககிட்ட ஏதாவது பேசி அது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, இல்லை நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அந்த வழியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ சொல்லாமல் இருக்கிறதோட வழியெல்லாம். ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய வாட்டி வந்திருக்குங்க. நாளைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலான்னே 4 வருஷம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சு செம்ம கோவம் வந்துச்சுங்க என்ன? என் மேல. ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை கலைச்சு விட்டுறலாம் தான் இருந்தேன். ஆனா நான் தான் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கேனே. என் ஃபீலிங்ஸ் எங்க உங்களுக்கு புரிய போகுது. ஒன் சைட் லவ்வா இருந்தாலும் இதுவும் லவ் தாங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ம், ஹாப்பி மேரிட் லைஃப்ங்க. ஆனா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்குங்க. வரேன்.